ஸ்ட்ரீட் லைட்ஸ், தெரு விளக்குகள் இதுவரை 10 வருடங்களில் ஒரு 3.5 கோடி ரூபாயில் 40 கிராமங்களுக்கு விளக்குகள் அமைத்து தந்துள்ளோம். ஒரு 52 பள்ளிகளுக்கு 2 மாவட்டங்களிலும், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்கள். ஸ்மார்ட் டிவி, சிலது சோலார் மூலமாகவும், சிலது ரெகுலர் ஸ்மார்ட் டிவி, கம்ப்யூட்டர் லேப் இது அமைத்து கொடுத்திருக்கின்றோம். ஹை மாஸ்ட் சோலார் லைட் 76 கிராமங்களை தேர்வு செய்திருக்கின்றோம். இந்த 2 மாவட்டங்களிலும் இந்த விளக்குகள் விரைவில் அமைக்கப்பட இருக்கின்றது. இதன் மதிப்பு 1 கோடி ரூபாய். 2 மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு சோலார் பவர் பேனல் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே 2 மருத்துவமனைகளுக்கு நாங்கள் இது கொடுத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் செலவு. பல திட்டங்கள் எங்கள் கைவசம் இருக்கின்றது. விரைவில் நான் எனது பெயர் சோலார் நாச்சியப்பன். எனது சொந்த ஊர் கன்றமாணிக்கம். நாங்கள் அமெரிக்காவில் இருக்கோம். ஒரு 10 வருடங்களாக நான் ரிட்டையர் ஆனதிலிருந்து இந்த சேரிட்டி ஒர்க், அதாவது இந்த நமது மாவட்டம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்கள் பயன்படுற மாதிரி நிறைய ப்ராஜெக்டுகளை வெளிநாடுகளிலிருந்து நம்ம ஆட்கள் டோனர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட பணம் கலெக்ட் பண்ணி இந்த ஊர்களில் நாங்கள் நிறைய செஞ்சுட்டு வரோம். முதலாக இந்த பள்ளிகள், அதாவது நமது 2 மாவட்டத்திலையும் உள்ள பெரும்பாலான பள்ளிகளில் நாங்கள் 2-3 வருஷத்துக்கு முன்னால் பார்க்கும்போது அவர்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான அதாவது டிவிஸ், ஸ்மார்ட் டிவி ப்ராஜெக்டில் ஒரு 50 ஸ்கூலு 2 மாவட்டத்திலேருந்து எடுத்து அந்த ஸ்மார்ட் டிவி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டிவியும் 1.25 லட்சத்துலேருந்து ஒரு 2 லட்சம் ரூபா. அது என்னென்னா, அந்த டிவியை பயன்படுத்தும் போது பிள்ளைங்க ஒவ்வொரு கிளாஸ்லேருந்து 1 மணி நேரம் பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு நேரடியாக பார்க்கும்போது மனசில் உடனே பதியுது எல்லாமே. அதில் அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட் இதையும் அதிலேருந்து கவர்மெண்ட்லேருந்து அந்த லிங்க் பண்ணி, அந்த லிங்க்ஸ் மூலமாக அதை டீச் பண்ணுறாங்க. அது பண்ணும்போது பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக நல்லா லேர்ன் பண்ணி அவங்க மெமரியில் இருக்கிற மாதிரி இது பயன்படுது. இந்த திட்டத்தை நாங்கள் எனது பள்ளி எனது கிராமங்கிற பேரில் அமைச்சர் ரகுபதி ஆரம்பித்து வச்சாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால். இது நல்லபடியாக இப்போ நடந்துகிட்ருக்கு. எங்களால் முடிந்த அளவு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தபடியாக இந்த ரெனியூவபிள் எனர்ஜி, அதாவது சூரிய ஒளி நம்ம ஊரில் ரொம்ப இருக்குது. அதை எப்படி பயன்படுத்துகிறதுங்கிறத நம்ம ஒரு 8 வருடங்களாக நாங்கள் சோலார் வில்லேஜ் ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்து, அது மூலமாக அந்த நம்ம 2 மாவட்டங்களும் பயன்படுற மாதிரி ஒரு 42 கிராமங்களுக்கு இது வரைக்கும் அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு டோனர்ஸ் ஒரு 20 பேர் ஆளுக்கு 2 லைட்டு 3 லைட்டு அவங்க டொனேஷன் பண்ணுவாங்க. அது மூலமாக அந்த கிராமங்கள் ஒளியடைகிற மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த ஊரில் உள்ள பள்ளிகளுக்கும் கொடுத்துருக்கோம். டெம்பிள்ஸ், அதாவது கோயில்களுக்கும் அது மாதிரி இந்த சோலார் பேனல்ஸ், அது பவர் பிளான்ட், அது மூலமாக அவர்கள் செலவு குறைக்கிற மாதிரி, எனர்ஜியை யூஸ் பண்ணுறோம், செலவையும் குறைக்கிறோம். அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். அதன் மூலமாக எனக்கு பேரே இப்போ சோலார் நாச்சியப்பன் வச்சுருக்காங்க. அது போக இப்போ இந்த 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 வருடம் நாங்கள் வந்திருக்கின்ற பொழுது 76 ஊர்களை தேர்ந்தெடுத்துருக்கோம். அதாவது 76 நகரத்தார்கள் வசிக்கின்ற ஊர்கள், கிராமங்கள் நிறைய கிராமங்கள். அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் ஹை மாஸ்ட் சோலார் லைட், அதாவது சின்ன ஸ்ட்ரீட் லைட் மாதிரி இல்லாமல் பெரிய அளவில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி லைட்டை இந்த பிப்ரவரி மாதம் கடைசிக்குள்ளே அதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த திட்டம் நாங்கள் காசி நகர விடுதியோடு சேர்ந்து, நாங்களும் சோலார் வில்லேஜ் ஃபவுண்டேஷன் காசி விடுதி சேர்ந்து இந்த திட்டத்தை நாங்கள் அதை ஆரம்பிக்க போகிறோம். இதன் மூலம் ஒளி மட்டுமல்ல, அந்த ஊர்களில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது எப்படி ஆப்ரேட் ஆகுது, சோலார் இதை நம்ம எப்படி சூரிய ஒளியை பயன்படுத்தலாம் என்கின்ற ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங்ஸை தெரிகிறதுக்காண்டி இந்த திட்டத்தை நாங்கள் நடத்தி வருகின்றோம். இது நல்லபடியாக நடக்கும் என்று நான் நம்புகின்றேன். அதுபோல் நமது தமிழ்நாடு மட்டும் இல்லை, காசியில் காசி நகரத்தார் சங்கத்தின் மூலமாக ஒரு பெரிய விடுதி கட்டியிருக்காங்க. அங்கே 1.5 கோடி ரூபாயில் சோலார் பவர் பிளான்ட், ஒரு 76 சோலார் லைட்டுகள் போட்டிருக்கின்றோம். அதை நமது இந்திய துணை ஜனாதிபதி ஆனரபிள் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துவங்கி வச்சாங்க. அப்போ கூட அவங்க எனது நண்பர் அவர் அந்த மீட்டிங்கில் கூட என்னை பாராட்டி இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இது மாதிரி உத்தரப்பிரதேசத்திலும் நம்ம செய்கிறதை பாராட்டி பேசினார்கள். இதுபோல் நாங்கள் செய்வது போல் மற்றவர்களும் இது மாதிரி ஒரு நல்ல சேரிட்டபிள் ஆக்டிவிட்டிஸை செய்ய வேண்டும் என்று நான் கிராமங்களில் பிரைமரி ஹெல்த் சென்டர்னு இருக்குது. அந்த ஹெல்த் சென்டரில் அடிக்கடி பவர் கட் ஆகும் பொழுது அவங்களால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலைன்னு எங்களை கேட்டுக்கிட்டாங்க. அதை முதல்ல கன்றமாணிக்கத்தில் நாங்கள் பண்ணோம். அதை மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள்.
அவர்கள் கூட மென்ஷன் பண்ணாங்க. அதாவது தமிழ்நாட்டிலேயே முதலாக ஒரு ஆஸ்பத்திரி வந்து சோலார் பவர் மூலமாக நடைபெறுகின்றது கன்றமாணிக்கத்தில் தான் என்று சொன்னார்கள். அதை ஒட்டி அதை போல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் காரைக்குடிக்கு ஒரு 30 லட்சம் ரூபாயில் ஆக்சிஜன் ஜெனரேஷன் பிளான் அமெரிக்காவிலேருந்து நாங்கள் பணம் கலெக்ட் பண்ணி அந்த கொரோனா சமயத்தில் கொடுத்தோம். இப்போ வந்து கலெக்டர் அவர்கள் என்னை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது மாவட்டத்தில் உள்ள 2 மாவட்டத்தில் உள்ள எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டருக்கும் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் நீங்கள் வந்து சோலார் பவர் பிளான் செஞ்சு தரணும்னு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். விரைவில் அந்த திட்டமும் நடைமுறைக்கு வரும் என்பதில் எனக்கு எந்த அளவும் சந்தேகம் இல்லை. நன்றி.